ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு வந்து நமக்கு ஒரு ஆறுதலாக தான் இருந்தது. இவ்வளோ சோகத்திலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு ஆறுதலான எபிசோடு தான். நம்ம விஜய்க்கு ஃபீல் பண்ணிவிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே நர்மதா கையில் இருக்குது ஃபோனு. அந்த அம்மா ஐடி போடு ஃபோனை அவன் தான் ஃபோன் பண்ணுவான்றாங்க. காவேரி குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு வந்து யாருன்னு கேட்டால் செல்லை கொடுக்குறா. அவனை வாங்கி பார்த்துட்டு விஜய் தான் ஃபோன் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ நடந்து நீ ஃபோன் பேசுகிறியான்னு நான் பேசுகிறேன்னு கோபமாக போயிடுறேன். பின்னாடியே கங்கா போகிறான், யமுனா போகிறா. யமுனா போய் இவ்வளோ நடந்தால் எதுக்கு நீ அவர் கூட பேசிக்கின்னு இருக்கிற, அவனை அப்படி இப்படின்னு பேசும்போது விஜயை பற்றி நீ தப்பாக பேசாத, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு இது சொல்கிறா. அப்போ எந்த இடத்துல எதில் எத்துமே எதை சேர்க்குற, விஜயை பற்றி எனக்கு தெரியும், அவர் கூட நான் வாழ்ந்தவன்னு சொல்லிட்டு கோவமாக யமுனாவை திட்டுறா. இந்த யமுனாவே ஒன்று நிவின் ஏற்றுக்கல. இது சொல்லுது விஜயை போய் எப்படி புருஷனா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இது நினச்சின்னு இருக்குது நிவினை புருஷனா. அங்கே கங்கா சொல்கிறா, எப்பவும் உன் கூட ஆறுதலாக இருப்பேன்டி, நான் ஏன்டி உன்னை திட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே குமரன் வந்து விஜய் பார்க்குறாரு, வண்டி எடுத்துன்னு மேலே போல போகிறாரு. ஆனால் நீ என்ன மோதி என்னை சாவடிக்க பார்க்குறியா, மோதுன்னு சொல்லி குமரன் கோவப்படுறாரு. யாரும் தான் புரிஞ்சிக்கல, நீயம்மா என்னை புரிஞ்சிக்கல, எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து நான் சொல்ல வரதை கேளுன்றாரு. அப்போ அவங்க மாமா பற்றி சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்க மாமாவை குலதெய்வமாக சொல்கிறாரு. சூப்பர். நம்ம விஜய் சொல்கிறாரு, நான் அப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஏன்னா காவேரி வந்து செத்து போக தானே போவான், அந்த டைமில் காப்பாற்றி தானே இவர் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. அதை சொல்கிறாரு. குமரன் அப்படியே பார்க்குறாரு. நான் அப்போ ஒரு சூழ்நிலையில் தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், அதுக்கப்புறம் போக போக அவளை நான் உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எபிசோடை முடிச்சிருக்காங்க. இவர் லவ் பண்ணுற கதையை இவரோட கதையை குமரன் கிட்ட சொல்கிறாரு. குமரன் அதை அவர் பிரச்சனையெல்லாம் மன்னிச்சு நம்ம விஜயை ஏற்றுப்பாரா, விஜயையும் காவேரியும் சேர்த்து வைப்பாரான்னு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.